திரும்பவும் கேக்குறேன், உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? எங்க சிரி பாப்போம். டிரான்ஸ்ஃபார்ம். இந்த போட்டோவை ஒத்துக்கோங்க லார்ட் ஹோகாகே. உன்னோட வயசானவரே, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். எப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹோகாகே ஆக போறேன். என்னோட பேரனா இருந்தாலும் எவனும் பெரிய தலைவலிதான். இந்த வாண்டு யாருன்னே தெரியலையே. சொல்லு, நான் கீழே விழுந்ததுக்கு நீ தானே காரணம். எனக்கு தான் சரியா இன்னும் நடக்க கூட தெரியல. என்ன பண்ற? யாருடைய பேரனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க. இனிமே நல்லபடியா நடப்பீங்களா? நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரன்னு எனக்கு தெரியும். போதும், நிறுத்துறியா? கண்டுபிடிச்சிட்டியே. நீ திறமைசாலின்னு மத்தவங்கள சொன்னாங்க, ஆனா இப்பதான் நம்புறேன். தலைவா. தலைவானா? மேல முடியாதுன்னு எப்படி சொல்றது? மாஸ்டர் நிஞ்சா ஆகணும்னு நினைச்சானா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான். நீ உன்னுடைய கேட்ராவை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். கேட்ரானா என்ன? இந்த கேட்டோ நான் சொல்ற எல்லாத்தையும் நம்புறானே. சக்ராங்கிறது ஒரு எலிமெண்டல் லைஃப் எனர்ஜி. அதை வச்சுதான் ஜுட்சு செய்ய முடியும், சரியா? நீ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுக்கணும். அது 2 விஷயமாச்சே. சரி, நீங்க சொல்றத கேக்குற. அங்க பாத்தியா, அவங்கள மாதிரி இப்ப உருவத்தை மாத்து பாப்போம். அவ்வளவுதானா? இப்ப பாருங்க தலைவரே. கிட்டத்தட்ட பாக்க அப்படிதான் இருக்கு. அதுக்கு சம்மந்தமே இல்ல. அடுத்ததா நம்ம அழகான பெண்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம். முழு திறமையை வெளிப்படுத்த பாப்போம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். நான் ஹோகாகேயோட பேரங்கிறதால என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க. அழகான ஜுட்சு எப்படி செய்யணுங்கிறது கண்டிப்பா இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் எங்க போனாங்க? அது சரி, நீ எதுக்காக அப்பப்ப உங்க தாத்தாவை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? என் பேரை யாரும் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால தாத்தா கோனஹாமருங்கிற இந்த கிராமத்து பேரையே பழங்காலத்து பேரா இருந்தாலும் வச்சுட்டாரு. அது ஏன்னா அவங்க கண்ணுக்கு எப்பவும் நான் தெரிய மாட்டேன். லார்ட் ஹோகாகேவோட பேரை நான் மட்டும் தான் தெரியுவேன். அது சுத்தமா பிடிக்கல. எல்லாரும் என்ன பார்க்கணும். உடனே ஹோகாகே ஆகணும்னு முடிவு பண்ண. உன்ன மாதிரி ஒரு வாலு பையனை ஹோகாகேவா ஏத்துப்பாங்களா என்ன? வார்த்தைக்கு வார்த்தை ஹோகாகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு ஹோகாகே ஆறதுக்கு நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நாருட்டோ பத்தி பேசணும். நிஞ்சா ஐடி போட்டோவை நம்ம கேட்ட மாதிரி கொடுத்துட்டானா? அந்த 9 வால் நரி அவனுக்குள்ளதா இருக்கு. அந்த பீஸ்ட் கூட 12 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டவங்களை தவிர வேற யாருக்குமே இந்த உண்மை தெரியாது. நருட்டோக்கும் அந்த 9 வால் நரிக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது இந்த காலத்து குழந்தைங்க யாருக்குமே தெரியாது. அது நருட்டோ வளர்ந்து பெரியவனானதும் எல்லாரும் அவனை ஒரு ஹீரோவா பார்க்கணுங்கிறது தான் அவரோட ஆசை. அந்த நரியோட ஆத்மாவை ஒரு குழந்தைக்குள்ள அடைச்சு 4வது ஹோகாகே அதை வீழ்த்தினாரு. அந்த சின்ன உடலுக்குள்ள ஒரு நரியோட ஆத்மாவை வச்சுக்கிட்டு நருட்டோ இந்த ஊரையே காப்பாத்தினான். எல்லாரும் மனசுலயும் பயம் மட்டும்தான் இருக்கு. அந்த பீஸ்டால நாருட்டோக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயந்தாங்க. சிலர் நாருட்டோவை தான் பீஸ்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாருட்டோ கூட யாரும் பழகிறது இல்ல. ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை ஒதுக்கி வைக்கும் போது அந்த ஒருத்தரை எல்லாரும் பார்க்கும்போது அன்புங்கிறத மறந்துடுவாங்க. எல்லாருமே வெறுப்பாங்க. நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். இவனுக்குள்ளதான் அந்த ஃபாக்ஸ் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. எதுக்கு அப்படி முறைக்கிறாரு? இங்க என்ன பண்றீங்க கோனோஹாமாரு? நம்ம வீட்டுக்கு போலாமா? வாய்ப்பே இல்ல. நான் ஹோகாகே ஆகணும். என் வழியில குறுக்க வராதீங்க. 1000 ஜுட்சு கலைகளையும் கத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு இன்னும் ஒரு ஜுட்சுவே முழுசா தெரியாது. டிரான்ஸ்ஃபார்ம். ஹலோ, என் ஜுட்சு பிடிச்சிருக்கா? என்ன இதுக்கே இப்படி பயந்துட்டாரு? இந்த மாதிரி ஜுட்சுவை பயன்படுத்த என்ன யாரும் வீழ்த்த முடியாது. இவன் செஞ்சு சொல்ற போதும், நிறுத்துங்க. என் பேச்ச கேளுங்க. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இது பிரமாதமா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு ஜோனின் லெவல் எலிட் நிஞ்சா வாரியர். இந்த வித்தையெல்லாம் வச்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயிச்சிடுங்க தலைவரே. டிரான்ஸ்ஃபார்ம். Transform! பாத்தீங்களா, என் ஜுட்சுவை வச்சு உங்களை தோக்கடிச்சிட்டேன். இப்படி ஒரு நிஞ்சா டெக்னிக்க நான் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் புது கண்டுபிடிப்புகளை பாராட்டியே ஆகணும். நானும் எப்படியாவது ஒரு ஹோகாகே ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னால முடியல. ஏன் என்னால எதுவுமே செய்ய முடியல? ஹோகாகே ஆகணும்னா அதுக்கு நீ முதல்ல ஒரு சிறந்த நிஞ்சாவாகணும்.
என்ன பார்த்து கத்துக்கோ. சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாரும் என்ன எவ்வளவு வெறுத்தாலும் ஒருத்தர் மட்டும் என்ன முழுசா நம்பினாரு. நீ முதல்ல எல்லாத்துக்குமே தயாராகணும். நிறைய வேர்வை சிந்த வேண்டி இருக்கும். கஷ்டங்கள் அனுபவிக்கணும். அப்பதான் ஒரு முழு நிஞ்சாவா மாற முடியும். எனக்கு பாடம் எடுக்கிறதுக்கு நீ என்ன பெரிய ஆளா? போதும், நிறுத்து. இந்த நொடியிலிருந்து நாம எதிரிகள். கண்டிப்பா ஒரு நாள் லார்ட் ஹோகாகேங்கிற அந்த டைட்டிலுக்காக நம்ம பேட்டில் பண்ணுவோம். ஒரு வழியா வாழ்க்கையில சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கான். கண்டிப்பா திறமையான நிஞ்சாவா மாறுவான்.